வணக்கம். நான் டாக்டர் சுஜித் குமார், பேராசிரியர், பொது அறுவை சிகிச்சை பிரிவு. இந்த வீடியோவில் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எடுத்தோம்னா மொத்தமே வந்து 3 இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா டெஸ்டிஸ். ஸோ தட் இஸ் த மெயின் இம்பார்ட்டண்ட் காம்பனண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா accessory duct, accessory gland. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இந்த மூணுமே சேர்ந்து தான் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு அது வந்து அதனோட அனாட்டமி எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஸோ இந்த பிக்சர் பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்த உடனே டைரெக்டாக புரியாது உங்களுக்கு. ஸோ நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைஞ்சி காட்டுறேன். ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தோம்னா கிட்னி இருக்கும். ஓகே, கிட்னி, லெஃப்ட் கிட்னி, ரைட் கிட்னி. இந்த கிட்னிலேருந்து யூரின் வரும். எப்படி வரும்னா ஒரு டியூப் வழியாக கீழே வரும். இந்த டியூபுக்கு பேர் யூரிட்டர். இது வந்து கிட்னி. இந்த டியூபுக்கு பேர் யூரிட்டர். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, பட் ஸ்டில் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கிட்னிலேருந்து வர்ற இந்த யூரின்னு யூரிட்டர் வழியாக ஒரு பிளாடர், ஒரு பை மாதிரி இருக்கும். இந்த பையில் வந்து சேரும். இந்த பையுக்கு பேர் யூரினரி பிளாடர். ஓகே, அதை தான் இங்கே பார்க்குறீங்க, யூரினரி பிளாடர். ஸோ இந்த ரெண்டு டியூபுமே வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே வந்து யூரினரி பேக்கில் வந்து விடும். ஸோ கிட்னிலேருந்து வர யூரின் இந்த பேக்கில் கலெக்ட் ஆகும். அப்புறம் இந்த யூரினரி பேக்லேருந்து, யூரினரி பிளாடர்லேருந்து வெளியே எப்படி யூரின் வரும்னா ஒரு சின்ன ஒரு டியூப் மாதிரி போகும். இந்த டியூப் மாதிரி இப்படி போகும். கீழே வந்து வெளியே வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஓப்பன் ஆகி இப்படி வெளியே போகும். இந்த டியூப் வெறும் டியூப் மட்டும் போகாது. இது வந்து நம்ம மேலில் வந்து எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் வந்து இட் இஸ் கால்டு பீனிஸ். ஸோ இந்த பீனிஸ்ன்ற ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இந்த டியூப் இருக்கும். சரியா? அப்படியே அந்த டியூபாக இருக்காது. இந்த பீனிஸ்ன்ற ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இந்த இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் செக்ஷுவல் ஆர்கன். ஸோ இப்படி வந்துட்டு இந்த டியூப் வழியாக தான் இந்த யூரின் இப்படி போகும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் இட் இஸ் கால்ட் பீனிஸ். அதுதான் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியான்னு சொல்லுவாங்க. இந்த மேலே இந்த பார்ட்டுக்கு இந்த பல்பு மாதிரி இருக்கும் இந்த பீனிஸில், இந்த பார்ட்டுக்கு பேர் கிளான்ஸ் பீனிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மேலே அதுக்கு மேலே மூடி இருக்க ஸ்கின், அதுக்கு பேர் ஃபோர் ஸ்கின். ஓகே, ஸோ இந்த பார்ட் இங்கே தெரியுது, இது ஃபோர் ஸ்கின்னு, இது கிளான்ஸ் பீனிஸு. இந்த ஸ்ட்ரக்சர், இந்த டியூபுக்கு பேர் வந்து யுரித்ரா. இட் இஸ் கால்ட் யுரித்ரா. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த டியூபுக்கு பேர் இட் இஸ் கால்ட் யுரித்ரா. ஸோ அது வழியாக தான் யூரின் வந்து வரும். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டெஸ்டிஸ். ஸோ டெஸ்டிஸ் தான் இம்பார்ட்டண்ட் ஆர்கன் இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ ரெண்டு டெஸ்டிஸ் இருக்குது. ரைட் சைடில் ஒரு டெஸ்டிஸ், லெஃப்ட் சைடில் ஒரு டெஸ்டிஸ். ஓகே, இந்த டெஸ்டிஸ் வந்து பார்த்தோம்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். இந்த டெஸ்டிஸ் வந்து இது கண்டினியூ ஆகுறது எப்படின்னா, இங்கிருந்து ஒரு டெஸ்டிஸ் அப்படியே ஒரு டியூப் மாதிரி இப்படி போகும், அப்படி கொண்ட மாதிரி இப்படி போகும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் இட் இஸ் கால்ட் எபிடிடிமிஸ். ஓகே, எபிடிடிமிஸ். ஓகே, அந்த எபிடிடிமிஸ்லேருந்து அது வந்து கண்டினியூ ஆகும். எப்படின்னா ஒரு டியூப் மாதிரி கண்டினியூ ஆகும். எப்படி இங்கிருந்து இந்த எபிடிடிமிஸ்லேருந்து அப்படியே இந்த டியூப் மாதிரி இது கண்டினியூ ஆகி இது எங்கே போகும்னா இது அப்படியே அந்த யூரினரி பிளாடருக்கு மேலே அப்படி போகும். இப்படி வந்து இங்கே வரும், அந்த டியூப்பாக வரும். ஓகே, ஸோ இந்த டியூப் இப்படியே வருது, ரெண்டு சைடுமே இருக்கும் அந்த இது. ஸோ இந்த டியூபுக்கு பேர் இட் இஸ் கால்ட் வாஸ் டிஃபரன்ஸ். ஓகே, இங்கே இருக்கும் பாருங்க, இட் இஸ் கால்டு வாஸ் டிஃபரன்ஸ். ஓகே, வாஸ் டிஃபரன்ஸ். இது எபிடிடிமிஸ். ஓகே, ஸோ இந்த வாஸ் டிஃபரன்ஸ் என்ன பண்ணுதுன்னா இங்கே வந்து ஒரு
ஸ்ட்ரக்சருக்கு, இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு செமினல் வெசைக்கிள். இது வந்து ஒரு ஆக்சஸரி கிளாண்ட். ஸோ இங்கே செமினல் வெசைக்கிள்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. ரெண்டு சைடுமே இருக்கும். ரைட் சைட்லயும் இருக்கும், லெஃப்ட் சைட்லயும் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு கிளாண்ட், அதுக்கு கீழே பார்த்தோம்னா இங்கே ஒரு கிளாண்ட் இருக்கும். இந்த கிளாண்டுக்கு பேரு, இதுக்கு பேரு செமினல் வெசைக்கிள். ஸோ இந்த கிளாண்டுக்கு பேரு ப்ராஸ்டேட். இந்த கிளாண்டுக்கு பேர் ப்ராஸ்டேட். அதுக்கும் கீழே பார்த்தோம்னா ஒரு சின்ன குட்டியோண்டு ரெண்டு சைடுமே இருக்கும். ப்ராஸ்டேட் ஒரே ஒரு கிளாண்டு தான், பட் அதுக்கு கீழே ஒரு சின்ன குட்டியோண்டு ஒரு கிளாண்ட் இருக்கும். அதுக்கு பேரு பல்போ யூரித்ரல் கிளாண்ட். ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, பல்போ யூரித்ரல் கிளாண்ட். ஸோ இந்த 3 கிளாண்டு தான் வந்து ஆக்சஸரி கிளாண்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த வாஸ் டிஃபரன்ஸ் வாங்க. இந்த வாஸ் டிஃபரன்ஸு இங்கே வந்துச்சுல்ல, இந்த டியூப் மாதிரி வந்துச்சு. இந்த வாஸ் டிஃபரன்ஸு இந்த செமினல் வெசைக்கிள்லேருந்து ஒரு டியூப் வரும். அதாவது இங்கே இப்படி படம் போடுறேன். வாஸ் டிஃபரன்ஸ் இப்படி வருது. செமினல் வெசைக்கிள்லேருந்து ஒரு டியூப் வருது. இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு டக்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த டக்ட்டுக்கு பேரு எஜாக்குலேட்டரி டக்ட். இது வந்து இந்த யூரித்ரால போய் முடியும். இந்த யூரின் போற பாதையில இதுல போய் இப்படி ஜாயின் ஆயிடும். இந்த டக்ட்டுக்கு பேரு எஜாக்குலேட்டரி டக்ட். இது யூரின் போற பாதையில போய் முடிஞ்சிடும். ஓகேவா? அப்புறம் இந்த பல்போ யூரித்ரல் கிளாண்டு, ப்ராஸ்டேட் கிளாண்டு, செமினல் வெசைக்கிள்ஸ் இது எல்லாமே வந்து ஆக்சஸரி கிளாண்ட். ஓகே, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை நான் அடுத்த இதில் சொல்கிறேன். ஸோ இதுதான் பேசிக் அனாட்டமி ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இப்போ இதில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு கட் செக்ஷன் தான். இது ஃப்ரண்ட்ல எப்படி கட் பண்ணாங்கன்னா, இது என்ன ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா எப்படி தெரியும் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம வந்து டெஸ்டிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த டெஸ்டிஸ் வந்து பார்த்தோம்னா இது வந்து வயிற்றுக்குள்ளே இருக்காது, அப்டாமனுக்குள்ளே இருக்காது. வெளியே வந்து வயிற்றுக்கு வெளியே தனியாக ஒரு பவுச்சில் தொங்கும். அந்த பவுச்சுக்கு பேர் ஸ்க்ரோட்டம். ஓகே, அந்த பவுச்சுக்கு பேர் ஸ்க்ரோட்டம். ஸோ டெஸ்டிஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். அதனுடைய ஷேப் சைஸ் பார்த்தோம்னா ஒரு லென்த் வைஸ் பார்த்தோம்னா ஒரு 4 to 5 சென்டிமீட்டர் இருக்கும். அண்ட் பிரெத் வைஸ் பார்த்தோம்னா 2 to 3 சென்டிமீட்டர் இருக்கும். இதுதான் வந்து அதனுடைய சைஸ். இப்போ இந்த டெஸ்டிஸ் வந்து கட் செக்ஷனில் இப்படி பெருசாக கட் செக்ஷனில் இப்படி ஒரு பெரிய டெஸ்டிஸ் இப்படி இருக்குது. இதில் வந்து கட் செக்ஷன் போட்டு பார்த்தோம்னா டெஸ்டிகுலர் லாபியூல், இதில் வந்து நிறைய சின்ன சின்ன கம்பார்ட்மெண்ட்டாக டிவைட் ஆகுது. இது எல்லாமே டெஸ்டிகுலர் லாபியூல். அதுக்கு பேர் டெஸ்டிகுலர் லாபியூல். இந்த படத்தில் பார்த்தா தெரியும், இந்த இருக்கு பாருங்க, இதான் டெஸ்டிகுலர் லாபியூல். இது எல்லாமே டெஸ்டிகுலர் லாபியூல் அப்படின்லாம். ஸோ இந்த ஒவ்வொரு டெஸ்டிகுலர் லாபியூலுக்குள்ள 1 to 3 செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் இருக்கு. டியூபிள் காயிலாக இருக்கு பாருங்க, இதுக்குள்ள வந்து செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன் பிட்வீன் இருக்கிற ஸ்பேஸ், அதுக்கு பேர் வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ். இந்த இருக்கு பாருங்க, இந்த கலர் தெரியுது பாருங்க, இது பேர் வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் அதனோட வேலை என்ன? செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்ல இப்போ நான் அதனுடைய கட் செக்ஷனும் திருப்பி காட்டுறேன். ஓகே, இதோட கட் செக்ஷன்ல தான் நான் காட்டுறேன். நான் இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ்ல வந்து 2 இம்பார்ட்டன்ட் செல்ஸ் இருக்கு. ஒன்று பேர் வந்து மேல் கேமெட்டோசைட் ஆர் வந்து ஸ்பெர்மட்டோகோனியா. ஒன்று. ரெண்டாவது செல்ஸ் வந்து பார்த்தோம்னா செர்டோலி செல்ஸ். இது வந்து ஸ்டாண்டர்டா எம்சிக்கு கேட்பாங்க, செர்டோலி செல்ஸ். இந்த ஸ்பெர்மட்டோகோனியா என்ன பண்ணுதுன்னா, இது வந்து மெச்சூர் ஆகி என்ன பண்ணுது, மெச்சூர் ஆகி ஸ்பெர்மா மாறுது. செர்டோலி செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஜெர்ம் செல்ஸ் இருக்குல்ல, இதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்குது, அதாவது இதுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குது. ஸோ இந்த கேமெட்டுக்கு ஸ்பெர்மட்டோகோனியாவுக்கு வந்து நியூட்ரிஷன் கொடுக்கறது பேர் வந்து செர்டோலி செல்ஸ். ஓகே, இப்போ நடுவில் வந்து இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ்ன்னு சொன்னேன். இந்த கேப்ல வந்து நடுவில் ஸ்பேசஸ் இருக்கு பாருங்க. இந்த ஸ்பேஸ்லயும் வந்து பார்த்தோம்னா ஒரு செல்ஸ் லைனிங் இருக்கு, அதுக்கு பேரு லீடிக் செல்ஸ். அப்போ இந்த லீடிக் செல்ஸோட வேலை என்ன? இந்த லீடிக் செல்ஸோட வேலை பார்த்தோம்னா, ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா, இதுல இருந்து தான் ஆண்ட்ரோஜன், அதாவது டெஸ்டிகுலர் ஹார்மோன், ஓகே, டெஸ்டிகுலர் ஹார்மோன் செக்ரீட் ஆகுது. இதில் தான் வந்து டெஸ்டிகுலர் ஹார்மோன் ஆர் ஆண்ட்ரோஜன் செக்ரீட் ஆகுது. ஸோ இதோட மெயின் வேலை, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 செல் இருக்கு.
ஸ்பெர்மட்டோகோனியா அது வந்து ஸ்பெர்ம் செக்ரேட் ஆகுது. செர்டோலி செல்ஸ் வந்து இந்த ஸ்பெர்முக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்குது. ரெண்டாவது இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸ் பார்த்தோம்னா லீடிக் செல்ஸ் இருக்கு. லீடிக் செல்ஸோட வேலை பார்த்தோம்னா ஆண்ட்ரோஜன் வந்து செக்ரேட் பண்றது, ப்ரொடியூஸ் பண்றது. ஸோ அது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் டெஸ்டிகுலர் ஹார்மோன். இதுதான் டெஸ்டிஸ்குள்ள நடக்குது. ஓகே, இப்போ இந்த டெஸ்டிஸ் வந்து பார்த்தோம்னா இந்த படத்துல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்லாம் நெக்ஸ்ட் முடிகிறது பார்த்தோம்னா எதில் போய் முடியுதுன்னா ரீட் டெஸ்டிஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரில் போய் முடியுது. ஓகே, அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ஆக்சசரி டக்ட். ஸோ நம்ம டெஸ்டிஸில் வந்து செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் பார்த்தோம். செமினிஃபரஸ் டியூபிள்ஸ் வந்து அடுத்து அங்கே இருக்கிறது டைரெக்டாக ஒரு டியூப் ஸ்ட்ரக்சரில் போய் முடியுது. அதுக்கு பேர் ரீட் டெஸ்டிஸ். அங்கிருந்து அதுக்கடுத்த டியூபுலர் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா வேசா எஃப்ரன்ஷியா. ஸோ இது ஸ்டாண்டர்ட் எம்சி கேட்பான். ஸோ டெஸ்டிஸ்லேருந்து செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்லேருந்து ரீட் டெஸ்டிஸ் போகும். ரீட் டெஸ்டிஸ்லேருந்து வேசா எஃப்ரன்ஷியாவுக்கு போகும், ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகி. நெக்ஸ்ட் வேசா எஃப்ரன்ஷியாவிலேருந்து எப்பிடிடிமிஸ் போகும். எப்பிடிடிமிஸ்லேருந்து வேஸ் டிஃப்ரென்ஸ் போகும். இந்த தான் நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணுது, எப்பிடிடிமிஸ் அண்ட் வேஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் வந்து பார்க்குறீங்களா, இதை பார்த்தீங்கன்னா இதுதான் டெஸ்டிஸு, இதுதான் டெஸ்டிஸு, இது வந்து எப்பிடிடிமிஸ். இங்கேயே அந்த பிக்சர் பார்க்கலாம், அந்த கட் செக்ஷன் மாதிரி போட்டிருக்காங்க. டெஸ்டிகுலர் லாபியூல் செமினிஃபரஸ் டியூபிள்ஸ்லேருந்து அடுத்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா ரீட் டெஸ்டிஸு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா வேசா எஃபரன்ஷியா, இது வேசா எஃபரன்ஷியா, இது ரீட் டெஸ்டிஸு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஒரு டியூப்லர் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் எப்பிடிடிமிஸ். அப்புறம் அந்த எப்பிடிடிமிஸ் வந்து இட் இஸ் கண்டினியூயிங். ஸோ அதுக்கு பேர் வேஸ் டிஃபரன்ஸு. இந்த வேஸ் டிஃபரன்ஸ் என்ன பண்ணுது, இங்கே போயிட்டு செமினல் வெசைக்கிளோட சேர்ந்து இட் ஃபார்ம்ஸ் எ டக்ட் கால்ட் எஜாகுலேட்டரி டக்ட். ஓகேவா, அது வந்து போய் இந்த யூரித்ரால ஓப்பன் ஆகுது. இங்கே ஓப்பன் ஆகுதுலாம் என்ன ஆகும், ஸ்பெர்ம் வந்து இந்த ட்ராக்ல செமினல் வெசைக்கிள் ஸ்டோர் ஆகி அப்புறம் இதில் வந்து வெளியே வந்துடும். ஓகேவா, இது வழியாக யூரித்ரா வழியாக வெளியே வரும். இதுதான் ருட்டீன் கோர்ஸ் ஆஃப் த ஆக்சசரி டக்ட். இதுதான் செகண்ட் பார்ட் ஆக்சசரி டக்ட். தேர்ட் பார்ட் பார்த்தோம்னா ஆக்சசரி கிளாண்ட். அதாவது நம்ம முன்னாடி 3 கிளாண்ட் நம்ம பார்த்தோம். ஒன்று செமினல் வெசைக்கிள், ரெண்டாவது ப்ராஸ்டேட், மூணாவது பல்போ யூரித்ரல் கிளாண்டு. ஸோ எங்கே இருக்கு இந்த படத்தில் பாருங்க அகெயின். ஸோ இதுதான் செமினல் வெசைக்கிள். இது ஒன்று செமினல் வெசைக்கிள், இது ப்ராஸ்டேட்டு, இது கீழே குட்டி குட்டியாக இருக்கிறது பல்போ யூரித்ரல் கிளாண்டு. ஸோ ப்ராஸ்டேட் ஒரே கிளாண்டு, செமினல் வெசைக்கிள் 2 இருக்கு, பல்போ யூரித்ரல் கிளாண்ட் 2 இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். இதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்க்கலாம். செமினல் வெசைக்கிள்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா செமினல் வெசைக்கிள்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுற அதுக்கு ஃப்ளூயிடுக்கு பேர் செமினல் பிளாஸ்மா. இதுவும் வந்து எம்சிக்யூ அடிக்கடி கேட்குறாங்க, செமினல் பிளாஸ்மா. ஸோ இட் கண்டெய்ன்ஸ், இது எது ரிச்சாக இருக்குன்னு பார்த்தோம்னா இட் கண்டெய்ன்ஸ், இட் இஸ் மோர் ரிச் இன் ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸும் கால்சியமும் ரிச்சாக இருக்கும் இதில். அகைன் பார்த்தோம்னா ப்ராஸ்டேட்டிக் செக்ரீஷன்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பல்போ யூரித்ரல் கிளாண்ட்ல இருக்க செக்ரீஷன்ஸ் வந்து தட் ஹெல்ப்ஸ் இன் lubrication of the external genitalia, the lubrication of penis. Okay, so இது வந்து accessory gland. Okay, so this is the male reproductive system. So இதை பார்த்தோம்னா 3 important structure components, testis, accessory duct, accessory gland, external genitalia. எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியாக்குள்ளே தான் யூரித்ரா இருக்குது, தட் இஸ் த பீனிஸ். அது வழியாக தான் அந்த ஸ்பெர்ம் வெளியே வரும். ஸோ இதை டெஸ்டிஸ் பற்றி பார்த்தோம். டெஸ்டிஸில் வந்து பார்த்தோம்னா டெஸ்டிகுலர் லாபியூல் இருக்குது, அதுக்குள்ளே செமினிஃபரஸ் டியூபியூல், இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேஸு, அதுக்குள்ளே இருக்க செல்ஸு ஸ்பெர்மட்டோகோனியா, செர்டோலி செல்ஸு, லீடிக் செல்ஸு. தென் தீஸ் ஆர் ஆல் ஆக்சசரி டக்ட்ஸு. தென் ஃபைனலி தீஸ் ஆர் ஆல் ஆக்சசரி கிளாண்ட்ஸு.